இம்பார்ட்டன்ட் கொஷின் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். அதில் நம்ம ஜாமெட்ரி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நிறைய சம்ஸும் பார்த்துருக்கோம். இப்போ ஜாமெட்ரி பார்த்துருக்கோம். ஜாமெட்ரியில் இது 2வது சம்மு. ஏற்கனவே உள்ள சம்ஸும் சரி ஜாமெட்ரி சரி எல்லாமே நிறைய வீடியோஸாக மேக் பண்ணியிருக்கேன். அதை அப்படி ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த தேவைப்படுறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். வேறு யாருக்கு தேவைப்படுமோ அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வர வீடியோவில் கிராஃப் ஜாமெட்ரி போட்டுட்ருக்கோம். அதோட கண்டினியூஷனாக கிராஃபும் வர இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தாலே போதும், உங்களால் கண்டிப்பாக 50 to 70 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, சாதாரண விஷயந்தான். 50 to 70 மார்க்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். வேறு யாருக்கும் இது ஹெல்ப் ஆகும், அவங்களும் 50 to 70 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்த்து யூஸ் ஆகட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின். NI = 4. தமிழ் மீடியம் தான் நம்ம பார்க்க போகிறது. NI = 4.5 சென்டிமீட்டர். IC 4.3 சென்டிமீட்டர். NE 3.5 சென்டிமீட்டர். NC 5.5 சென்டிமீட்டர் மற்றும் I = 5 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட நைஸ் என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. இதுக்கு முன்னாடி ஒரு டியர் அப்படின்னு ஒரு நாற்கரம் பார்த்தோம். அதுவும் இதுவும் ஆப்ஷனில் வந்தால் நீங்கள் அதை தான் போடுங்க. ஏன்னா இது நிறைய பாயிண்ட் வச்சு வருது. ஸோ பாயிண்ட் வச்சு ஒரு பாயிண்ட்டை நம்ம கம்மியாக எடுத்துட்டாலும் அது என்ன ஆகிடும், சம்மே தப்பாயிடும். இந்த பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக மிஸ்டேக் வந்துடும். அதனால் அந்த டியர்க்கா நாற்கரம் இதுவும் ஆப்ஷனில் வந்தால் நீங்கள் டியர் நாற்கரம் தான் செய்யுங்க. இதை செய்வேணும், ஜஸ்ட் ஆப்ஷனாக விட்டுருங்க. பட் இது வேறு சம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதான் செய்யணும். அதுக்காக தான் இப்போ உள்ளது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு உதவிப்படம் போடணும். ஆனால் இப்போ செய்வேன்னா நம்ம வரைஞ்சிட்டு எப்படி இருக்கோ அந்த அவுட்லைன் வச்சே நம்ம அதே மாதிரி அவுட்லைன் போட்டு செஞ்சிடலாம். இது உதவிப்படம். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். மெயின் படம் மட்டும் நான் வரைஞ்சிட்டேன், எனக்கு 10 மார்க் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. உதவி படத்துக்கு 2 மார்க்கு, மெயின் படத்துக்கு 4 மார்க்கு, வரைமுறைக்கு 3 மார்க்கு, இந்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம்ல அதுக்கு 1 மார்க். மொத்தமும் எல்லாம் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு 10 மார்க். மெயின் படத்தை மட்டும் வரைஞ்சிட்டு 10 மார்க் எதிர்பார்க்கவே கூடாது. சரியா? நமக்கு அதாவது எல்லோ ஆவரேஜ் வைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு மார்க்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ரொம்ப ஈஸி தான். வரைமுறைங்கிறது நீங்கள் மெமரி பண்ணி எழுதணும்னு அவசியம்லாம் கிடையாது. என்ன செஞ்சோமோ அதை எழுத போகிறோம், அவ்வளோதான். அந்த வரைமுறையும் கண்டிப்பாக எழுதிடுங்க. பரப்பளவு இந்த நாற்கரம் பரப்பளவுன்னு வரும். அப்புறம் சதுரத்துக்கு ஒரு பரப்பளவுன்னு வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். அந்த மாதிரி ஒரு 3-4 சம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே பரப்பளவு ஃபார்முலா மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேணாம், மெயினானது மட்டும். ஓகேவா? இப்போ நம்ம மெயின் படம் வரையலாமா? என்ன கொடுத்துருங்க? NI. ஃபஸ்ட்டு NIக்கு 4.5 சென்டிமீட்டர். நம்ம 4.5க்கு அளவெடுத்து போடுறோம். 4.5 சென்டரில் வரைஞ்சிக்கோங்க. சப்போஸ் இங்கிட்டு போனாலும்
யூஸ் ஆகும். இங்கிட்டு போனாலும் நமக்கு இது இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம 4.5 ஜீரோவிலேருந்து 4.5 இந்த இருக்குது. ஓகேவா? இது இப்போ ஜாயின் பண்ணிடலாமா? நாலு புள்ளி அஞ்சு என்னென்னு கண்டுபிடிச்சோம்? நீர் இந்த இடம் கொஞ்சம் நீர் இல்லாமல் இருக்குது, அதுக்காக தான் திருப்பி கொடுப்பேன். கொஞ்சம் நீர் குறைவாக இருக்காப்புல எனக்கு தோணும். இது N, இது I. எவ்வளோ? 4.5, அதாவது 4.5. ஓகேவா? ஏற்கனவே பார்த்தா அதே மாதிரி தான். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சிக்கு ஒரு வில் வெட்ட போகிறோம். அந்த வில் எண்ணிலேருந்தும் ஐலேருந்தும் இருக்கணும். ஏன்னா நைஸுங்கிறது NICE அப்படி தானே வரணும். இப்போ எண்ணும் ஐயும் இருந்துச்சு. அடுத்து சிக்கிறது என்ன? 2 அலகு. அதாவது ஐசி ஒன்று இருக்குது, அப்புறம் சி உள்ளது NC ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். 4.3. மறுபடியும் சொல்கிறேன், அந்த டிஎஸ்எம் வந்தால் நீங்கள் அதையே போட்டுருங்க. ஏன்னா இதில் அளவு கொஞ்சம் தப்பானாலும் எல்லாம் தப்பாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது ஆப்ஷனில் வந்தால் விட்டுருங்க. இல்லை இதை தான் செஞ்சாகணும் அப்படிங்கும்போது செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? அடுத்தது என்சி. இப்போ கோடு போட முடியாதுல்ல. இப்போ அடுத்து என்சிக்கு 5.5. என்சிக்கு 5.5 இந்த இருக்குது. 5.5. ஓகேவா? எண்ணில் வச்சுக்கிட்டு இந்த வில்லில் வெட்டணும். ஓகேவா? 2 புள்ளியும் ஜாயிண்ட்டு 2 புள்ளியும் விட்டது பார்த்தீங்களா? 2 புள்ளியும் விட்டது, 2 வில்லும் விட்டுதா? இந்த இடம் தான் சி. இப்போ என்ன பண்ணணும்? NICயும் ஜாயின் பண்ணணும், அதே மாதிரி IECயும் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு IECயும் ஜாயின் பண்ணுறோமா? அடுத்து NICயும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்து என் போட்டாச்சு, ஐ வந்துருச்சு, சி வந்துருச்சு. அடுத்து இயில் பார்த்திங்கன்னா NE ஒன்று இருக்குது, IE ஒன்று இருக்குது. 2 தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்தேன் என்னென்னா என் போட்டோன்னா ஐ போட்டோம், சி போட்டோம், வர்றது என்னன்னு சொன்னோம்? NEயும் IEயும். நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் எப்படி போடணும்னா, இங்கே ஒரு வில்லை, இதுலேருந்து ஒரு வில் வெட்டி அதுலேருந்து வர்றது தான் நம்ம போடுவோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கு? எண்ணிலேருந்து ஒரு வில்லு, ஐயிலேருந்து ஒரு வில்லு இருக்குது. சரி, இதுக்குள்ளே அளவு எழுதிக்கலாமா? NC எத்தனை? 5.5 சென்டிமீட்டர். 5.5 சென்டிமீட்டர். ஐசி எத்தனை? 4.3 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து NE அதுக்கு எத்தனை சொன்னாங்க? 3.5. NE 3.5. இப்போ அதுக்கான வில் வெட்டலாமா? இப்போ 3.5. இப்போ 3.5 அளவு எடுத்துக்கலாமா? 3.5. சரியா? மூணு புள்ளி அஞ்சு எடுத்தாச்சா? 3.5
5. ஓகே. இப்போ எண்ணிலேருந்து 3.5க்கு ஒரு வில் வெட்டுறோம். ஓகேவா? ஒரு வில் வெட்டியாச்சு. அடுத்து ஐயிலேருந்து ஈக்கு 5 சென்டிமீட்ரு. 5 சென்டிமீட்டருக்கு 5ல் வச்சு ஐயிலேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு வில். சரியா? இப்போ இது 2 சந்திக்கிற இடம் என்னன்னு எழுதணும்? ஈன்னு எழுதணும். இது சந்திக்கிற இடம் ஈ. இப்போ என்ன பண்ணும்? என்ன ஈயையும் ஜாயின் பண்ணணும். அடுத்து ஐயையும் ஈயையும் ஜாயின் பண்ணணும். லைட்டாக இது கொண்டு இருக்கோ? ஓகேவா? இப்போ இது 2 ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கா? பட் ஆல்ரெடி புள்ளி ரெடியாக தானே இருக்குது. ஸோ இதையும் ஜாயின் பண்ணி விடலாம். இந்த புள்ளியிலேருந்து வரைகிறனால எனக்கு, அதாவது வீடியோ எடுத்துகிட்ருக்கனால வரைகிறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதான் நம்ம வரைஞ்ச நைஸ் அப்படிங்கிற நான் இருக்கிறேன். எண்ணி எவ்வளோன்னு இருந்துச்சு அதை எழுத மறந்துட்டேன். 3.5, அதாவது 3.5 சென்டிமீட்டர். ஐ எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதை பற்றி உதவி படம் வரைஞ்சிடலாம். சும்மா இதே மாதிரி அவுட்லைன் இருந்தால் போதும். இதே மாதிரி அவுட்லைன் இருந்தால் போதும். இது என், இது ஐ, இது சி, இது இ. ஓகேவா? அளவேல எழுத்துருங்க. 5.5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது 3.5 சென்டிமீட்டர், இது 4.5 சென்டிமீட்டர், இது 4.3 சென்டிமீட்டர். அவ்வளோ. இப்போ மெயின் படம் வரைஞ்சாச்சு, உதவி படம் வரைஞ்சி. அடுத்த வீடியோவில் வரைமுறையும் பரப்பளவும் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. லென்த் வீடியோ இருந்தால் நானே பார்க்க மாட்டேன். ஸோ எல்லாருக்கும் போர் அடிக்கும். அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.